ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். அதுக்குள்ளே வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாங்களா, செஞ்சு சாப்பிட்டு கிளம்புங்கன்னு சொன்னனால சரி நம்ம கடைன்னு சிக்கன் கிரேவி செஞ்சிடலான்னு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, பூ, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் தாளிச்சிக்கலாம். பொடியாக நறுக்கின தக்காளி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 1/2 கேஜி நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கேஜி நாட்டுக்கோழியோட கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 பெரட்டிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டு இதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு விட்டுட்டு அந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அரை மூடி தேங்காய், சோம்பு, கசகசா, பட்டை, பூ எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வந்து சிக்கன் நல்லா வெந்தோடனே இந்த தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா இது நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணால் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.